शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं सदभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्रदवक्त्रात्याः पारिषद्या वर्षदं विघ्नं निघ्नं सदतं विश्वक्षेणं तमाश्रये நீங்க போய் நெய் எடுத்துன்னு வாங்கம்மா. அம்மா, இந்த பூஜையை பண்ணி எந்த பொண்ணு வேணான்னு நினைக்கிறீங்களோ அந்த பொண்ணு கையில இது தாலியை கொடுத்து ஜலத்துல கரைக்க சொன்னேன்ல, உங்க பையனுக்கு இருக்கிற கல்யாண தோஷம் நீங்கிடும். அவ்யயாய மகா ஓம் பூதாய மகா ஓம் தக்ஷாய மகா ஓம் அத்தியக்ஷாய மகா ஓம் துஜப்ரியாய மகா ஓம் அக்னிகர்ப்பச்சதே மகா ஓம். என் வாழ்க்கையை கெடுக்க என்னமா விழுந்து விழுந்து வேலை செய்யறா பாரு. முதல்ல இவளை இந்த யாகத்துல போட்டு பொசுக்கணும். தீயில எரிய போறது தன்னோட வாழ்க்கைன்னு தெரியாமலே நெய் எடுத்து கொடுக்கறாளே, இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? ஓம் சர்வசித்தி பிரதாய மகா ஓம் சர்வதயாய மகா ஓம் சர்வதேவியாய மகா ஓம் சர்வாத்மகாய மகா ஓம் சிருஷ்டிகர்த்தே மகா ஓம் தேவாய மகா ஓம். இந்த அண்ணி வேற அமைதியா இருக்காங்க. அடுத்து என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னே தெரியல. இந்த ஐயர் சொல்றத பார்த்தா தாலிய நம்ம கையில கொடுத்து அதை கரைக்க சொல்லுவாங்க போல இருக்கே. அப்படி நான் என் கையாலேயே கரைச்சிட்டேன்னா இந்த ஜென்மத்துக்கு ரிஷி மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரு. இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்து. இனி இவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஓம் கணாநாத்வா கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்த்ரவஸ்த்ரவம் ஏத்தராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்மன்னோ திவிக்ஷேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் பிரக்ருத்யைர்மஹா ஓம் விக்ருத்யைர்மஹா ஓம் வித்யாயைர்மஹா ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயை ஓம் ஸ்ரத்தாயைர்மஹா ஓம் விபுத்யைர்மஹா ஓம் சுரभ्यैर्मஹா ஓம் பரமாத்மிகாயைர்மஹா ஓம் வாச்சைர்மஹா ஓம் பத்மானயாயைர்மஹா ஓம் பத்மாயைர்மஹா ஓம் சுசையைர்மஹா ஓம் ஸ்வாஹாயைர்மஹா ஓம் ஸ்வதாயைர்மஹா ஓம் சுதாயைர்மஹா ஓம் தன்யாயைர்மஹா ஓம் हिरण्मय्ये नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुष्पाये नमः ओम विभावर्ये नमः ओम आदित्ये नमः. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரத்தி காட்டுங்க. ராஜாதிராஜாய பிரசக்ய தாகினே நமோ வயம் வை శ్రవణாய குருமஹே தமேகா மாம் காமகாமாய வந்யம் காமேஸ்வரோ வை శ్రవணோ ததாது. இதை எல்லாரண்டையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிடுவோமா? சரிங்க சாமி. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ சக்திப்ரச்சோதயாத் ஸ்வாஹா. என்கிட்டயே வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்கிறா. என்னோட காதலுக்கு சக்தி இருக்கு, அதை பார்த்துக்கோ. உண்மையான காதல் ஒரு நாளும் தோத்து போகாத. என்னோட வேண்டுதல் உண்மையானது. அதான் மதுவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கல்யாண தடை நீங்கி சீக்கிரமே நிச்சயம் நடக்க போகுது. கண்டிப்பா நடக்கும். அதை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. எல்லாத்தையும் கேட்டுட்டு என்கிட்டயே வந்து ஆசீர்வாதம் கேட்குறியா? உனக்கு இருக்குடி. இந்தாங்க சாமி. நீயே தொட்டு கும்பிட்டுக்கோமா. கும்பிட்டுக்கோ.
பதறாதம்மா, பொறுமையா எடு. ஆ, சரி. பூஜை முடிஞ்சதுமா. இந்த தாலிய உங்க வரவு சம்பந்தம் இல்லாத, அதாவது ரிஷி தம்பிக்கு கட்டிக்க முறையில்லாத யாராவது கன்னிப்பெண் கையில கொடுத்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது நீர்நிலையில கரைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். இப்போ அந்த தாலிய கரைக்க போற கன்னிப்பொண்ணு யாரு? காவேரிய கூப்பிடு. இப்பதாம்மா உள்ள போச்சு. துர்கா, நீ போய் வாங்கிக்கோ. இத வாங்கிக்கமா. துர்கா, தயவு செஞ்சு அதை வாங்கிடாத. தாலியை கரைச்சிட்டா கல்யாண தடங்கள் விலகிடும். நீங்க நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடலாம். இந்த வேலைக்காரிய தாலிய கரைக்க விடக்கூடாது. துர்கா நில்லு. துர்கா, நீ தாலியை கரைக்க போகாத. நீ ஒருவேளை அதை செஞ்சேன்னா நம்ம கல்யாணம் அப்புறம் நடக்காது. நான் ஒண்ணு இங்க நடக்கிறத பத்தி எதுவுமே தெரியாம அந்த தாலிய கையில வாங்கல. நீங்க தான் இங்க நடக்கிறத பத்தி எதுவுமே தெரியாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு யாரோ ஒருத்தரோட பையன் வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிறத சித்ரம்மாவால ஏத்துக்க முடியல. கண்டபடி திட்டி அனுப்புனத மறந்துட்டீங்களா? பிசினஸ்மேன் ஒரு பிச்சைக்காரன் கூட சம்பந்தம் வச்சுப்பானா? நீ வச்சிருக்க. அப்போ உன் தகுதி எது? தன்னோட தகுதி தராதரம் தெரியாம வேலைக்காரிய காதலிச்சது உன் பையனோட தப்பு. மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு எது தெரியுமா? உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண விசுவாசமே இல்லாத அந்த வேலைக்காரி. துர்கா, புரிஞ்சுக்கோங்க ரிஷி சார். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? துர்கா, என்ன தம்பி இங்க என்ன பண்றீங்க? அது ஒன்றும் இல்லை, அவங்க தாலி கரைக்க தனியாக போகிறாங்களே, அதான் கூட வரலாமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு கூட போய்கிட்டு? வேலைக்கார பொண்ணு போறா, பாலாஜியும் போக சொல்லியிருக்க. அவங்க போயிட்டு வந்துருவாங்க, நீங்க போக வேண்டாம். என்ன துர்கா? சரிங்கய்யா. சரிம்மா, நீ சீக்கிரம் ரெடி ஆகு, நேரம் ஆயிட்டு இருக்கு. சரி தம்பி, நீங்க போங்க. ரிஷி சார், நான் இந்த தாலியை கரைக்க போறதே உங்களுக்கும் மதுவுக்கும் இருக்கிற கல்யாண தடையை நீக்க தான். இந்த ஜென்மத்துல மதுவுக்கும் உங்களுக்கும் தான் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்க கல்யாணத்துல இருந்த ஒரே தடங்களும் இன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கும் போது விலகிடும். மதுவுக்காக நான் இந்த தாலியை கரைக்கிறத பெரிய பாக்கியமா நினைக்கிறேன்.
அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க சீக்கிரம் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிடுங்க. துர்கா நீ போ, துர்கா நீ போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சொன்ன கேளு, நீ போய் அந்த கரை நான் பாத்துக்கிறேன். எங்கடி எங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குற? விட்டுருவோமா? விட்டுட்டு இந்த தாலியா விடுறி. தாலி கொடு, விடுறீனா? யாரா நீங்களா? யார் சொல்லி வந்தீங்க? யாரா உங்களை அனுப்புறது? துர்கா, தாலிய கரைச்சிரு.
அபர்ணாவும் காவேரியும் இந்த மாதிரி ஆள் அனுப்பி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நான் முன்னாடியே யோசிச்சேன். அதனாலதான் உங்க 2 பேரையும் முன்னாடி அனுப்பிட்டு உங்களை ஃபாலோ பண்ணி நான் பின்னாடி வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அவளை நான் நேர்ல போய் பேசிக்கிறேன். துர்கா, நீ என் கல்யாணம் முடியற வரைக்கும் என் கூடயே இருக்கணும். சத்தியம் பண்ணி கொடு. உங்க கூடவே இருப்பேன். என்ன சத்தியம் அது இதுன்னு பேசுறேன்னு நினைக்கிறியா துர்கா? ஏன் அப்படி பேசுறீங்க? உதாரணத்துக்கு சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ வேலைக்காரி மனநிலையில இருக்க, அவளும் வேலைக்காரி. ஆனா உங்க உயிரை எடுக்க முயற்சி பண்ணப்போ நீ இந்த தாலியை தூக்கி போட்டு ஓடாம அத கரைக்க உன் உயிரை பணைய வச்ச. ஆனா அந்த வேலைக்காரி அவங்கள பார்த்த உடனே பயந்து ஓடிட்டான். எனக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய பார்த்த. இதுதான் உன்னை நான் நேசிக்கிறதுக்கு காரணம். இதுதான் ரிஷியை நான் நேசிக்கிறதுக்கு காரணம். எனக்கு சின்ன வயசுல இருந்து யார்கிட்டயாவது ஒரு விஷயம் பிடிச்சா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பேன். ரிஷி கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, பழக ஆரம்பிச்சதுமே சாட்டிங், 10 நாள்ல டேட்டிங்னு இருக்கிற இந்த காலத்துல ஒரு வாரம் லண்டன்ல நானும் அவனும் தனியா ஒரே ரூம்ல இருந்தோம். தப்பான எண்ணத்தோட ரிஷியோட சுண்டு விரல் கூட என் மேல படல. அந்த அளவுக்கு ஜென்டில்மேன். அவன் கூட இருந்தது என் உயிர் தோழி கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் என் ரிஷிய நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதுக்கான காரணம். மது, உங்க நல்ல மனசுக்கு ரிஷி சாருக்கும் உங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். தேங்க்ஸ் துர்கா. ரிஷிக்காக நான் யாரையும் இழப்பேன், யாரையும் அழிப்பேன். ரிஷி சார் என்கிட்ட பழகிறது தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு பயமா